கர்த்தருக்குள் அருமையான அன்புள்ளங்களை நான் மீண்டுமாய் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் வேத வார்த்தை 23ஆம் தேதி 10வது மாதம் 2025 ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, ஆமேன். ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிற காரியம், அவரை துதிக்கிற ஜனங்கள், அவர்களை இந்த நாட்களே ஆண்டவர் சொல்லுகிறார், சம்பூர்ணமாய் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அவர் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்த அவர் செய்த அதிசயங்களை சொல்லுகிற ஜனங்கள் அவரை துதிப்பார்களாம். அப்படியாக அவரை துதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் இந்த நாட்களிலே வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெட்கம் அல்ல இந்த நாட்களிலே மற்றவர்களால் இந்த நாட்களிலே அவமானப்பட்டு கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த நாட்களே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய பாடல்கள் எப்படியாக இருக்கிறது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதத்திலே அவர் பாடியிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் பாடி அவருடைய நாமத்தை நாங்கள் என்றைக்கு மகிமைப்படுத்துகிறோமோ அப்பொழுது நம்மை சூழ்ந்திருக்கிற வெட்கம், நம்மை சூழ்ந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நீங்கி போகும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அவர் துதிக்கு பாத்திராகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, துதிக்கு பயப்படுகிறவர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு அருமையான பிள்ளைகளை, நாங்கள் துதிக்கும் போது தேவன் கட்டாயம் அந்த இடத்திலே இறங்கி வந்து நம்முடைய இருதயத்தின் தேவைகளை அவர் காண்கிற தெய்வமாய் இந்த நாட்களில் இருக்கிறார், மனுஷன் பார்க்கிறது இல்லை. அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் அங்கே நாங்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் இந்த நாட்களிலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை நாங்கள் துதிப்போமா இருந்தால் அந்த துதியின் மத்தியிலே இந்த நாட்களில் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் வாசம் செய்வார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியாக அவர் வாசம் செய்கிற தேவன் அங்கே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே துதிக்கிற வேளையிலே கட்டுகள் நுகங்களை இந்த நாட்களிலே அறுத்து இந்த நாட்களில் ஒரு விடுதலையை கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக நாங்கள் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்ய வேண்டிய காரியம் அல்ல. முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், காலையிலே எழுந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி துதியுங்கள். தொடர்ந்து நீங்கள் துதித்து கொண்டு வருகிற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மாற்றத்தையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காடையறதை பார்க்கிலும் இதுவே பிரியம் என்று சொன்ன தேவன் துதிக்கும் போது நம்மை சூழ்ந்திருக்கிற கட்டுக்களை அவிழ்ப்பார், நுகங்களை உடைப்பார், விடுதலையை தருவார். இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனம் ஒருபோதும் இந்த நாட்களிலே வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடி ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியான திருத்துவ தேவனை நாங்கள் ஆராதித்து இந்த நாட்களிலே துதிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஜனங்கள் பாருங்கள், என் ஜனங்கள்னு சொல்லுகிறார். அப்படியானால் பாருங்கள், இவ்வளவு உரிமையோடு ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் இந்த நாட்களிலே வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, அவரை துதியுங்கள். உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக தேவன் இந்த நாட்களிலே அங்கே சந்தோஷத்தையும் அங்கே மகிழ்ச்சியும் இந்த நாட்களிலே தேவன் இங்கே கட்டளையிடுவார். அவரை துதித்து
அவரிடத்திலேருந்து நீங்கள் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இந்த நாட்களே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. துதியுங்கள், துதி.